பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, அவரோட வல்லமைக்காக, அவரோட அபிஷேகத்துக்காக, நடத்துதலுக்காக, விசேஷமாக இந்த வருடம் முழுவதும் நடத்திய இந்த கடைசி மாதத்தில் நான் பிரவேசிக்க அவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆராதிக்கும்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத உடைய பரிசுத்த கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற, இந்த செய்தியை தாவே கவனிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகம் இறங்கி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சகல தடைகளை உடைத்து போடுங்கப்பா. பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நீர் போதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. எல்லா கட்டுகளையும் தடைகளையும் உடைத்து போடுங்க. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உடைய அன்பும் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்தை ஒவ்வொருவர் மேலும் வைத்து நல்ல சுகத்தை தாரும். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு இந்த பலவீனங்கள் முற்றிலும் நீங்கி போக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உடைய பிள்ளைகள் மேல் கர்த்தாவே அசைவாடட்டும். எல்லா கட்டுகளையும் உடைத்து போடும். சோர்வுகளோடு இருக்கிறவர்களோட சோர்வுகளை மாற்றி போடும். கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தாரும். போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தாரும். சாசன் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அநேகரை ராஜ்யத்துக்கு உட்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த மழைக்காலங்களில் அப்பா எங்கள் தேசத்தையும் எங்கள் சென்னை பட்டணத்தையும் எங்கள் தமிழ்நாட்டையும் நினைவு கூர்ந்தரணும். மனம் இருக்கும், ஆசீர்வதியும், கிருபையினால் ஓடிக்கொள்ளும். சகலத்தினுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு நீர் மாத்திரம் பேசும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவரோட கிருபை என்று உள்ளது. விசேஷமாக இந்த நாளிலே உங்களை காணபடி, உங்களை இந்த காணொலி மூலமாக பார்க்கும்படி, பேசும்படி கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அவர் இருக்கிறதுனால தான் நாம் இருக்கிறோம். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அதனால தான் நம்ம பிழைத்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம வாசிக்கும் போது, செபனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவ்வளோதான் மெசேஜ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அதுக்கப்புறம் இனி தீங்கை காணாதிருப்பாய். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். தமது அன்பை நிமித்தம் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நடுவில் இருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நடுவில் இருக்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிறது இல்லை, இல்லைன்னா நமக்கு பின்னாடி இருக்கிறது இல்லை, முன்னாடி இருக்கிறது இல்லை. அப்படி வாக்குத்தத்தங்களும் உண்டு. கர்த்தருடைய மகிமையுடைய பின்னாலே காக்கும். அவருடைய கிருபை உனக்கு முன்பாக செல்லும். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். முன்னாடி பாதுகாக்கிறது, பின்னாடி பார்க்கறது. ஓகே, இது முதற்கொண்டு போக்கிய மரத்தை வேண்டான்னு காப்பார். இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். ஆனால் இங்கே விசேஷித்த வாக்குத்தத்தம், உன் நடுவில் இருக்கிறார். அதான் வாக்குத்தத்தம். தேவன் நம் நடுவில் இருக்கிறாரா? அதை நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் நடுவில் இருந்தால் ஏங்க எங்களுக்கு இப்படிலாம் நடக்க போகுது. இல்லை இல்லை, கர்த்தர் நடுவில் இருந்தாலும் சில காரியங்களை அனுமதிப்பார். நம்ம இன்னும் பழக்க வைக்கும்படி, இன்னும் பலப்படுத்தும்படி, இன்னும் ஆசீர்வதிக்கும்படி, இன்னும் புதிய காரியங்களை செய்யும்படி சில காரியங்களை அனுமதிப்பார். அதனால் அவர் இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஒரு சபையில் ஜெபிக்கும் போது 2 பேர் 3 பேர் ஒரு மனதோடு கூட்டிட்டா போதும், அங்கே நடுவில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், நான் அவர்கள் தேவனாயிருந்து அவர்கள் நடுவில் உலாவிய அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனங்களாயிருப்பார்கள், என் குமாரரும் குமாரத்தைகளுமாயிருப்பார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? நடுவில் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் மைய பகுதியாக இருக்கிறார். எப்படி ஒரு பூமி சுழல்வதற்கு அந்த மைய பகுதி தான் ஆச்சு. அது எதுவாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் சைட்ல எல்லாம் பிடிச்சாலும் உடச்சிடும், இல்லைன்னா ஷேப் மாறிடும். மைய பகுதியில் தான் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். அணு ஆயுதம் தயாரிக்கிறவர்கள் கூட அணுவை உடைக்க வேண்டும் என்றால் அந்த கருப்பகுதியில் தான் அடிப்பாங்க. சென்டர் நியூக்ளியஸ் என்று சொல்வார்கள். அந்த நியூக்ளியஸில் உடைச்சா தான் உடையும். அது அவ்வளோ ஈஸி இல்லை, அது உடைக்கும். அதுக்கு பார்க்க விழுண்டு ஒரு சின்ன ஒரு செல்லு. ஆனால் அந்த நியூக்ளியஸை உடைக்கிறதுக்கு அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த மைய பகுதி மிக மிக முக்கியம். நம்ம வாழ்க்கையின் மையப்பகுதி எது? ஒவ்வொரு மனிதனுடைய பரிசுத்தவானுடைய மையப்பகுதி எதுவாக இருக்கிறது? நம்முடைய இருதயமே நமக்கு மையப்பகுதி. ஏன்னா இருதயத்தில் இருந்தால் எல்லாம் வரும். நல்லது, கெட்டது, கெட்ட வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள், சாபங்கள் எல்லாம் இருதயத்திலிருந்து தான் வரும். இருதயத்திலிருந்து தான் போய் உண்மை எல்லாம் வரும். அதில் வாய் பேசாது. அதில் இருதயத்து நிறைய வந்தால் வாய் பேசும். இப்போ இருதயம் தான் நமக்கு மையப்பகுதி. இந்த இருதயத்திலே தேவன் இருக்கிறாரா? எனக்குள்ளே அவர் விளாவுகிறாரா? அவரின் தேவனாக இருக்கிறாரா? நம்ம செக் பண்ணிக்கணும். பாப்பா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்குற ஒரு நடுவில் இருந்தால் அவர் என்ன செய்கிறார்? நம்மை கரெக்ட் பண்ணுறார், சரி பண்ணுறார். யாருக்கெல்லாம் தேவன் மையப்பகுதியாக இருக்கிறாரோ, அவர் தான் எனக்கு எல்லாமே அவர்கள் வாழ்கிறார்களோ, அவரை முற்றிலுமாய் சார்ந்து தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாம் அவர் பேசுகிறார். இதை செய்யன்னு பேசுகிறாரு, இதை செய்யாதன்னு பேசுகிறாரு, இப்படி நடன்னு பேசுகிறார், இப்படி நடக்காதன்னு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்தார்? நடுவில் இருந்தார். அவர்கள் மத்தியில் அவர் இருந்ததுனால தான் அவர்கள் சத்துருக்களை ஜெயிக்க முடிந்தது. அவர்கள் கடந்து போகிற பாதையெல்லாம் சாசு போராடின போது அவர்கள் என்ன செய்ய முடியும்? ஜெயம் எடுக்க முடிந்தது. கடந்து போகிற பாதைகள் வந்த விபத்துகள், ஆபத்துகள், எதிரிகள், இதன் மத்தியில எல்லாம் என்ன செய்ய முடிந்தது? ஜெயிக்க முடிந்தது. காரணம் கர்த்தர் நடுவில் இருந்தா போதும். தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இங்கே வாசிக்கிறோம், அவர் என்ன செய்தார்? எகிப்து தேசத்துல அவர்கள் புறப்பட்டார்கள். எகிப்து தேசத்துல வந்து புறப்படுறாங்க கானானுக்கு போறது. இப்ப என்ன பண்ணார்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எகிப்துக்கும் நடுவில் வந்துட்டார். இஸ்ரவேலோட வாழ்க்கையிலே எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் வந்துட்டார். அது நிமித்தம் எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை மேற்கொள்ள முடியவில்லை. யாத்திராகமத்தில் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வீட்டில் போய் வாசிக்கோங்க. ஒரு புறம் செங்கடல் வழியா போகணும், எப்படின்னு புரியல. இப்போ செங்கடல் பிளந்துருச்சு ரெண்டா, நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி யாரும் வரான்? எகிப்தியனும் வருகிறான், எகிப்தின் ராஜாவும் வருகிறான். இவங்களுக்கு எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு? வந்ததுதான் வந்தோம், இவனும் பின்னாடி வராங்க. என்ன பண்ணுவானோ தெரியல, எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவன் என்ன செய்தார்? இவர்களுக்கு நடுவில், இஸ்ரவேலருக்கும் எகிப்தின் சேனைகளுக்கும் நடுவில் தேவன் வந்தார். இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் எனக்கு நடுவில் இருந்தார்னா என்ன பண்ணுவார்? எனக்கு விரோதமான எதிரிகளுக்கு நடுவில் என்னையும் அவர்களையும் பிரிக்கும்படி, அவருடைய ரகசிய ஆலோசனைகள் நிறைவேறாதபடி, அவருடைய தந்திரங்கள் மந்திரங்கள் தொடாதபடி, அவருடைய எல்லா காரியங்களும் அபத்தமாகும்படி எனக்கும் அவர்களுக்கும் நடுவில் என்று இருப்பார். உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருந்து உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாம போய் வழக்காட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வழக்காடுவார், அவர் போய் பேசுவார். நம்மளை ஏதாவது திட்டிட்டு போயிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. ஏதோ கேவலமாக பேசிட்டு போயிட்டாங்க, மனமுடைந்து போகாதீங்க. தேவன் சொல்கிறார், அவர் உங்களுக்கும் அந்த எகிப்தின் சேனைகளுக்கும் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு நடுவில் இருந்தால் என்ன பண்ணுறாரு?
எனக்காக வழக்காடுகிறார், எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர் எனக்கு நடுவில் இருந்தால் அவர் சொல்லுங்க, நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுக்குறேன். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அவர் நமக்கு நடுவில் இருந்தால் என்ன பண்ணுவார்? நம்ம ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். எங்கேயோ தூரத்தில் இருந்தால் கேட்காது, கொஞ்சம் தள்ளி இருந்தால் பாதி தான் கேட்கும். ஆனால் எங்கே இருக்கார்? நடுவில் இருக்கார், என் இருதயத்துக்கு நடுவில். என்னோட பேச்சு, என்னோட இருதயம், என்னுடைய சிந்தை, என்னுடைய நினைவுகள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய விசனங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி எனக்கு நடுவில் தான் இருக்கார். எங்கெங்கேயோ சொல்லி அழுவோம், அவர்கிட்ட சொல்ல மாட்டோம். அதான் பிரச்சனை நமக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அங்கே ஓடி, இங்கே ஓடி, அங்கே ஓடி, அக்கா கதை தெரியுமா அவனுக்கு, எல்லார்ட்டையும் போய் பேசுவாங்க. வீட்டு விஷயத்த ஊரெல்லாம் போய் பேசி அழுது அவங்க ஒன்று ஒருத்தர் ஆலோசனை ஒரு மாதிரி கொடுப்பாங்க. இப்படியா பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடுவாங்க, இப்படியா பண்ணுறாங்க, கோர்ட்டில் போடுவாங்க. ஆளுக்கு ஒரு ஆலோசனை எல்லாம் கேட்டுட்டு வந்து கடைசியாக ஏசப்பா என்னை வழி நடத்து. இப்போ கர்த்தர் நடுவில் இருக்காரா, மற்றவங்கெல்லாம் நடுவில் இருக்காங்களான்னு செக் பண்ணிப்பாங்க. நாம் என்ன செய்கிறோம்? போராட்டம் வந்த உடனே நம் நடுவில் இருக்கிறவரை நோக்கி பாருங்கள். எந்த இதுக்கும் ஃபோன் பண்ணாதீங்க, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, சபைக்கு ஃபோன் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு கூட ஃபோன் பண்ணாதீங்க. முதல்ல ஃபோன் அவருக்கு போடுங்க. ஏமேன் 33:3 இப்படி என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்யலன்னு சொல்லியிருக்காரு. அவரை நோக்குங்க, கூப்பிடுங்க. அவர் நடுவில் தானே இருக்கார், கூப்பிடுங்க, அவர்கிட்ட பேசுங்க. அவர் என்ன பண்ணுவார்? நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறதே. கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன செய்கிறார்? நமக்கு நடுவில் இருந்தார். ஒன்று சத்துருக்களோட வழக்காடுகிறார், யுத்தம் பண்ணுகிறார். ரெண்டாவது என்னோட ஜெபத்தை அவர் கேட்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அதனால என் ஜெபத்தை கேட்கிறார். எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுது. நான் சொல்றதுனால அவருக்கு தெரியுது இல்லை, நான் சொல்லாமலே அவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தை தோற்ற முதல் அறிந்த தேவன் நம்ம என்ன நினைக்க போறோம்னு கூட அறிந்திருக்கிறார். அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் செய்வார். எனக்கு அப்படி நிறைய செஞ்சிருக்கிறார், நினைக்கிறதுக்கு முன்னாடியே செய்திருக்கிறார். நான் என்னென்ன கேட்பேனோ அதெல்லாம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். எனக்குள்ள இருக்கிறார், நடுவில் இருக்கிறாரு. நான் எங்கேயும் முதல்ல ஓடக்கூடாது. என்னோட தேவைக்காகவோ, இப்பயே சொல்கிறேன், எத்தனை ஊழியம் பெருசானாலும் நம்ம தேவைக்காக யாரையும் கேட்காதீங்க. 5 ரூபா கூட யாரையும் கேட்காதீங்க, 5 பைசா கூட யாரையும் கேட்காதீங்க. அது செல்லாது, அதை கூட கேட்காதீங்க. ஏன்னா நம்ம அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தர், நம்ம அப்பா நம் தேவைகளை சந்திக்க வல்லவர், நம்ம அப்பா நமக்கு போதுமானவர். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்ப வல்லவர். நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்கிறதுக்கு மிகவும் அதிகமாக செய்வேன்னா எப்படி செய்வார்? நம்ம புத்தி கேட்டாவது செய்வார். நாம் ஒன்று நினைப்போம், அவர் அழகாக செய்வார். நாம் நினைக்கிறத விட அழகாக செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்கிறதற்கு நம் தேவனாலே மாத்திரம் ஆகும். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? ஜெபத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. எனக்கு நடுவில் இருந்தால் ஜெபத்தை கேட்கிறாரு, எனக்கு உதவி செய்கிறார், என்னோட தேவைகளை சந்திக்கிறார், என் வியாதிகளை குணமாக்குகிறார். தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறதுனால தான் எனக்கு வியாதி வந்தாலே நான் மேற்கொள்ளலை. வந்தது வராமல்லாம் இல்லை. அநேக கர்த்தரோட பிள்ளைகளுக்கு கூட சுகர் இருக்குது, பிபி இருக்குது, பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்றும் என்ன செய்யலை, உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அவரை நடுவில் வச்சு, வாங்க ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருங்க, என் நடுவில் இருங்க. நீங்கள் என் கூட இருக்கிறது வேற, என் பக்கத்தில் இருக்கிறது வேற, என் நடுவில் நீர் உலாவுங்க. அப்போ தான் என்னுடைய காரியங்கள் நமக்கு விளங்கும் என்று சொல்லும்போது நான் நடுவில் உலாவுங்க. இந்த நடுவில் விழாவுனா இந்த ஆசீர்வாதங்கள் மாத்திரம் தான் தருவாரா அப்படின்னா இல்லை. அவர் நடுவில் உலாவும் போது நமக்கு வேண்டிய உதவிகள் செய்கிறது மாத்திரமல்ல, அவர் நடுவில் இருந்தால் என்ன பண்ணுவார்னா அசுசியான காரியங்களை நம்மை விட்டு அகற்றுவார். அசுத்தமான காரியங்களை நம்மை விட்டு அகற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் அவர் இருந்தார்.
இஸ்ரவேலர் பாவத்தில் விழுந்து போகாதபடி அசுத்தமான காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு விலக்கினார், அவர்களை விட்டு நீக்கி போட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. பரிசுத்தமானதுக்கும் அசுத்தமானதற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசத்தை சொல்லிக் கொடுத்தார். எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. இப்ப என்ன செய்கிறார்? நம்ம நடுவில் இருந்தாலும் நம்ம சுத்திகரிக்கிறார். அன்னைக்கு தீட்டுன்னு சொல்லப்பட்டது வேற, இன்றைக்கு தீட்டுன்னு சொல்லப்படுறது வேற. இன்றைக்கு காரியமே வேற. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மத்தியில் இருக்கிறபடினாலே இன்னைக்கு என்ன செய்கிறார்? மனிதர்களை தீட்டுள்ளவர்களை அவர் தீர்க்கிறது இல்லை, மனிதர்களுடைய காரியங்களை அவர் தீட்டுள்ளதாய் தீர்க்கிறது இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் வித்தியாசத்தை. பரிசுத்தம் அல்லாத தீட்டு, பரிசுத்தம் அல்லாதது எல்லாமே தீட்டு. அடிக்கடி கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன செய்யாது? அவிசுவாசியோடு இணைக்கப்படாதிருப்பாயாக, பிணைக்கப்படாதிருப்பாயாக. வாழ்க்கை துணையை தேடும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பார்க்கறதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. வாலிப பிள்ளைகள் கவனமாக இருந்து தேவ ஆலோசனை பெற்று சரியாய் தேர்ந்தெடுங்கள். வாழ்க்கை ஃபுல்லாக வரணும். நம்ம கர்த்தரை விட்டு போகாதபடி கூட வரணும். ஏதோ நானும் இருக்கிறன்றது இல்லை, காலமெல்லாம் நம்ம கூட இருந்து நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றி கொண்டு போகிற வாழ்க்கை துணையாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளும் விழுந்து அவங்களும் விழுந்து போவாங்க. அநேகர் தப்பு பண்ணுறது இதில் தான். நல்ல ஆவியில் ஒரே எழுச்சி பாட்டு பாடி துதித்து ஆராதனை வீரனாய் மாறும்போது திடீர்னு ஒரு டைவர்ஷன், பிசாசு கொண்டு வந்து ஒரு செக் வைப்பான். எப்படி சிம்சோனுக்கு ஒரு செக் வைக்கப்பட்டது, அப்படி ஒரு செக் வைப்பான். ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு சரியானதை கொடுப்பார், ஏற்ற வழியில் கொடுப்பார். அவர் கொடுக்கறது வழி விலகப்படாது. அப்போ என்ன செய்யுங்க? அவர் நடுவில் இருந்த அசுத்தமானதை தொடாதிருங்கள். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்களை விட்டு விலகுங்க. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்களோட பிணைக்கப்படாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணி அவங்கள ரட்சித்தேன், முடியவே முடியாது, முடியவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்தம் ஒன்று டக் ஆஃப் வாரில் இருக்கும், இல்லைன்னா நம்மளே எடுத்துகிட்டு போயிடும், அரகுற வழியில் கூப்பிட்டு போயிடும். அதனால் தேவன் சொல்லுகிறது சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? பணத்தை பார்த்து தேர்ந்தெடுக்காதீங்க, அழகை பார்த்து தேர்ந்தெடுக்காதீங்க, உலக ஐஸ்வர்யத்தை பார்த்து தேர்ந்தெடுக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிற காரியம் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஈசாக்கரோட வாழ்க்கையில தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார், ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தார். இப்படி அநேகரை சொல்லலாம். வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் எத்தனையோ பேருக்கு ஏற்ற துணையை சரியா கொடுத்தார். அதனால தான் அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. எத்தனை போராட்டம் வந்தாலும் ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யுங்கள்? தேவனோட கருத்தில் நடுவில் இருக்கிறார் சொல்லிட்டு ஏன் இஷ்டம் போல ஓடக்கூடாது. நடுவில் இருந்தால் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை சுகப்படுத்துகிறார், நம்மை எல்லாவற்றிலும் பலப்படுத்துகிறார், நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிறார், சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிறார், அதே நேரத்தில் நம்மை சுத்திகரிக்கவும் செய்கிறார். நம் நடுவில் இருந்து நம்மை சுத்திகரிக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய மரம். அப்போ இன்றைக்கி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம் நடுவில் இருந்தால் நம்மை மறுரூபப்படுத்துவார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மறுரூபப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை போல மாறுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரை போல மாறுகிறது அவள் லகு அல்ல. ஆனால் என்ன செய்வார்? ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். பலப்படுத்தி ஏற்ற நேரத்தில் நம்மை செயல்படுத்துவார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்தந்த காலத்தில் அதாவது சரிப்படுத்தி அவருக்கு ஏற்ற பாத்திரமாய், கிருபா பாத்திரமாய் வணைந்து கொண்டு தான் ஊழியத்திலேயே பயணம். நம் நடுவில் இருந்தார்னா நம்ம ஊழியம் வித்தியாசமாக இருக்கும். நாம் செய்கிற ஊழியத்தில் கர்த்தர் அவர் மாத்திரமே மகிமைப்படுவார்.
ஒரு நாள் கூட நான் இதை செஞ்சேன்னு சொல்ல மாட்டோம். என்னால தான் நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டோம். நான் பண்ண பிரசங்கத்தால தான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நான் பாடின பாட்டு பத்தியா அப்படின்னு சொல்ல மாட்டோம். என் ஆராதனை தான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நாம் ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியும். நம் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை நடுவில் வச்சுக்கணும். அவர் தான் மையப்பகுதி அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அவரையே உயர்த்துவோம். அவருக்கே மகிமையை செலுத்துவோம், அவருக்கே கனத்தை செலுத்துவோம், அவருக்கே துதியை செலுத்துவோம், அவருக்கே மாட்சிமை செலுத்துவோம். என்ன செய்வார்? ஏற்ற காலங்களிலே மறுரூபப்படுத்தி அவருக்கு ஒப்பாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்களின்படி என் தேவனாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். இனி எனக்கு தீங்கு கிடையாது. அவர் நடுவில் இருக்கிறதுனால இனி எனக்கு தீங்கே கிடையாது. அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் கழிக்கூர் கம்பீரித்து கழிக்கூறுவார். நம்ம இந்த நாளில் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கிக் கொள்வோம். அந்தகார சக்திகளை கீழ்ப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.